ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இயரிங் வந்து ஒரு ஸ்டட் மாடல், சாந்த் பாலியில் ஸ்டட் மாடல். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கமல் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி சாந்த் பாலியோட மோல்டு வேணும். இந்த ஷேப்பில் MDF போர்டு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். 4 கலரில் சில்க் த்ரெட், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், செயின் ஸ்டோன், ஸ்டட் பின், ஃபெவிக்ரில்க்கு ஃபேப்ரிக் க்ளூ, B7000 க்ளூ, கட்டர், அப்புறமா கட்டிங் பிளேயர். ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இந்த சாந்த் பாலி அப்புறமா இந்த MDF கட் அவுட்டும் நம்ம வந்து ரேப் பண்ணிக்கணும். பாருங்க, நான் சாந்த் பாலி ஏற்கனவே இப்படி ரேப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கோல்ட் த்ரெட்டை வச்சு இப்படி ரேப் பண்ணணும். இந்த கட் அவுட்டை வந்து எப்படி ரேப் பண்ணணும் நான் வந்து காட்டி தரேன். அதுக்கு இந்த மாதிரி கோல்ட் த்ரெட்ல 20 ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ரேப்பிங் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணிடணும். இந்த சைடும் வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து சுற்றி ஸ்டோன் செயின் ஒட்ட போடுறதுனால இந்த சைடு அப்படி கவர் பண்ணணும்னு வேண்டாம். பாருங்க, இந்த சைடும் நம்ம ரேப் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. இனி நம்ம இதை சுற்றி ஸ்டோன் செயின் ஒட்டலாம். இந்த மாதிரி இனி நம்ம இந்த மாதிரி 3 கலர்ஸ்ல இப்படி த்ரெட் எடுக்கணும். ஒவ்வொரு கலரும் 12 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம அதை வந்து பின்னணும். நம்ம ஜடை பின்னுவோம்ல, அதே மாதிரி பின்னி எடுக்கணும். பாருங்க, பின்னி முடிச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இந்த கட் அவுட்ல நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இதுக்கு நம்ம நல்லா கம் அப்படி அப்ளை பண்ணிட்டு சென்டர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி ஃப்ளாட்டாக நம்ம வந்து இப்படி ரவுண்டாக நம்ம சுற்றி ஒட்டிடணும். பாருங்க, இந்த மாதிரி லாஸ்ட் ரோ வரச்சுல இதில் வந்து இந்த ஷார்ப் இந்த கார்னர் இருக்குல்ல,
இந்த இடத்துல நம்ம இந்த பின்னல் வந்து இந்த ஷார்ப்பாட்டு இந்த கார்னரில் நம்ம ஷார்ப்பாக இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இந்த கர்வ் பிளேஸில் கர்வாகவே இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட்டில் நம்ம ஒட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே கம் வச்சு இப்படி ஒட்டிடணும். இதுக்கு மேலே லேசாக கொஞ்சம் இப்படி கம் வச்சிடணும். அப்போ இந்த பின்னல் வந்து பிரியாமல் அப்படி வரும். இனி இதெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணலாம். இனி பாருங்கள், இந்த கட் அவுட்டை நம்ம வந்து இந்த சாந்த்பாலி மேலே நம்ம ஸ்டிக் பண்ணணும். பாருங்கள், இதில் வந்து B7000 எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அழகாக இப்படி போட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணலாம். போட்டுட்டு இனி நம்ம இந்த கட் அவுட்டை இது மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணணும். பின்னால் பார்க்க வந்து இந்த ஹோல் இருக்குல்ல, சாந்துபாலியில் உள்ள ஹோல் என்ன இருக்குது, அது வந்து நல்லா சென்டரில் இப்படி இருக்கணும். அப்புறம் இந்த அளவுக்கு. இனி நம்ம இதை நல்லா காய விடலாம். பாருங்கள், இதை நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம இதை நல்லா டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக நம்ம கம் வச்சிடணும். இனி அடுத்த கலர் நம்ம ஒட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு இப்படி ஒட்டிட்டு இனி இந்த ஸ்டோனை வந்து பாருங்கள், இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஒட்டணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கம் வச்சுட்டு இந்த அளவுக்கு இப்படி கம் வச்சுட்டு இனி இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் இந்த ஸ்டோன் இப்படி ஒட்டணும். ஸ்டோன் ஒட்டச்சில் ஒரு பாதி அளவு இதுக்கு மேலே பாருங்கள், இந்த ஸ்டோனுக்கு மேலே இப்படி இருக்கணும். இந்த ரெட் ஸ்டோனுக்கு மேலே பாதி தான் கீழே இந்த த்ரெட்டில் ஒட்டியிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இனி நம்ம உள்ள இதில் வந்து கோல்டு கலரில் ஸ்டோன் ஒட்டலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா இது நல்லா காயட்டும். பாருங்கள், நம்ம வந்து பேக்கில் நம்ம வந்து ஸ்டட் பின் வைக்கலாம். அதுக்கு நான் வந்து B7000 கம் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஸ்டட் பின் எடுத்து இந்த மாதிரி இப்படி சென்டரில் நம்ம வந்து நல்லா இப்படி ப்ளேஸ் பண்ணிடணும். இனி இதெல்லாம் நல்லா காயட்டும். பாருங்கள், கம்மல் செய்து முடிச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கோன்னு நினைக்கேன். நீங்கள் எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.